வணக்கம். நான் அண்ணா கண்ணன். நாளெழுத்து கற்றறிந்து நால்வர் உடன் பழகி நான் கடந்து வந்த பாதையில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். 1975 இந்தியா அவசர நிலை பிரகடனத்தில் இருந்த காலத்தில் நான் பிறந்தேன். இன்றைய பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள கோடாலி கருப்பூர் என்ற சிற்றூரில் பிறந்தேன். அந்த ஊருக்கு நீலமேகபுரம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. என் தந்தை குப்புசாமி தமிழாசிரியர், தாயார் சவுந்தரவள்ளி சிறந்த இல்லத்தரசி. எனக்கு 2 தமக்கையரும் ஒரு தம்பியும் உண்டு. நான் இளங்கலை வணிகவியல் என்கிற பிகாம், முதுகலை தமிழ் என்கிற MA, ஆய்வியல் நிறைஞர் என்கிற MPhil பட்டங்களை பெற்றிருக்கிறேன். இப்போது முனைவர் பட்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன். பத்திரிகை துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி இருக்கிறேன். அமுதசுரபிக்கு ஆசிரியராக இருந்த பிறகு இப்போது 1.5 ஆண்டுகளாக tamil.sifi.com என்ற இணைய இதழுக்கு ஆசிரியராக பொறுப்பேற்று நடத்தி வருகிறேன். என் 13வது வயதில் நான் 8வது படிக்கும்போது கவிதை என்ற ஒரு மாதிரி வடிவத்தில் நான் எழுதத் தொடங்கினேன். அது கவிதையா இல்லையா என்பது வேறொரு தலைப்பு, வேறொரு விவாதம். ஆனால் கவிதை என்ற பிரக்ஞையுடன் நான் எழுதிய முதல் படைப்பு அதுதான். அதில் ஒரு மிகவும் சோகமயமான ஒரு சூழலில் இருக்கும்போது அந்த சோகத்தை அந்த வரிகளில் நான் இறக்கி வைத்ததுண்டு. என் கண்ணீர் கதை சிறுகதையா தொடர்கதையா என அந்த கவிதை முடியும். தமிழில் இதுவரை 20 நூல்கள் இயற்றியிருக்கிறேன். 13 நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். என்னுடைய 2 கவிதைகள் 32 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. 1996 பூபாலம் என்ற முதல் கவிதை தொகுப்பு வெளியானது. அடுத்த ஆண்டு 97 உச்சம் மடம் ஞானம் உயிர்ப்பு என்ற நூல் வெளியானது. பிறகு கலாம் ஆகலாம் என்ற சிறுவர் பாடல் நூலும் 100க்கு 100 என்ற சிறுவர் கதைகள் நூலும் வெளியானது. பிறகு காந்தலகம் 20 ஆண்டுகள் என்ற ஒரு நிறுவன வரலாற்று நூல் வெளியானது. தகத்தகாய தங்கம்மா என்ற வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியானது. இந்த தங்கம்மா ஈழத்தைச் சேர்ந்தவர். பிறகு சிறுவர் இலக்கிய வரிசை சார்பாக ஒரு 10 நூல்கள் வெளியாகியுள்ளன. காப்பிய நூல்கள் இராமாயணம் மகாபாரதம் தொடங்கி 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள் அனைத்தையும் சிறுவர்களுக்கு ஏற்ற எளிய நடையில் இனிய தமிழில் வழங்க வேண்டும் என உமா பதிப்பகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த நூல்கள் வெளியாயின. பிறகு என்னுடைய தமிழில் இணைய இதழ்கள் என்ற MPhil ஆய்வேடு ஒரு நூலாக வெளியானது. அமுதசுரபி அதை வெளியிட்டுள்ளது. தமிழில் நான் படித்தவற்றுள் எனக்கு பிடித்தமானவை ஏராளம். ஆனால் அனைத்தையும் சொல்வதற்கு இங்கே அவகாசம் இல்லை. எனவே ஒரு சிலவற்றை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் கவிஞர் தேவதேவனின் ஒரு சிறு கவிதை. வரைபடங்கள். வான்வெளியில் பிரகாசிக்கும் ஒரு பொருளை காண வரைபடம் எதற்கு? வானமோ 2 மண் துகள்களுக்கிடையிலும் இருக்கிறது. அடுத்து கவிஞர் அறிவுமதியின் ஒரு கவிதை. உடைந்த வளையலை குளத்தில் எறிந்தேன், அடடா எத்தனை வளையல்கள். இன்னொன்று கவிஞர் லட்சுமணன் அவர்களுடைய ஒரு சிறு கவிதை. ஆசீர்வதிக்கப்படுவேனாக, பேருந்து பயணத்தில் யாரோ ஒருவரின் தோளில் இருக்கும் குழந்தையின் கால்கள் என் மீது படும்படி. ஞானபீட விருது பெற்ற ஜெயகாந்தனை நாம் அனைவரும் எழுத்தாளராக அறிவோம். ஆனால் அவர் கவிஞரும் கூட. அவர் எழுதிய கவிதைகள் சில ஞானரதம் என அவர் ஆசிரியராக இருந்த பத்திரிகையில் வெளியாகியுள்ளன. அவற்றிலிருந்து ஒன்று. விடுவீரோ அச்சய வயிறு படைத்தீரே, ஓர் அச்சய பாத்திரம் பார்த்தீரோ? பிச்சை கிடைத்து புசித்தீரே, அந்த பிச்சையிட்டவனை பார்த்தீரோ? லட்சையை விட்டு சுகித்தீரே, என் லாகிரி பொருளை பழிப்பீரோ? பத்தினி கதைகள் படிப்பீரே, மச்சினி கிடைத்தால் விடுவீரோ? நான் படைத்தவற்றுள் எனக்கு பிடித்தமானவை பல. ஆயினும் அவற்றுள் சிலவற்றை இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். புள்ளி கவிதைகள். எரிந்த வடையை அந்தரத்திலேயே பிடித்தது காக்கை. சுதந்திர கிளி என்றேனும் சொன்னதுண்டோ ஜோதிடம்?
100 ஈர்க்கை ஒன்று சேர்த்தால் உன் கையில் விளக்குமாறு. நதிக்குள் ஓடுகிறது வாய்க்கால். அடுத்து ஒரு சிறுவர் பாடல், பொட்டலம் கட்டலாம். இந்த பாடலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. தமிழக அரசு இப்பொழுது சிறுவர்களை, மாணவர்களை பள்ளிக்கூடத்தில் அடிக்கக்கூடாது என்று ஒரு சட்டம் இயற்றியிருக்கிறது. இது இந்த சிறுவர் பாடல் அதை அடிப்படையாக கொண்டது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியது. மூக்கை நறுக்கி மிளகிடுவேன், முதுகு தோலை உரித்திடுவேன், காக்காய்க்கு எறிவேன் உன் காதை, கரண்டி காம்பு பழுத்துவிடும், வீக்கம் பிறக்கும் விரலொடியும், விசிறி காம்பு முறிந்துவிடும், ஜாக்கிரதை எனும் பெரியவரே அறிந்தேன் தங்கள் அன்புடைமை. முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன், மூங்கில் பிரம்பால் இசையமைப்பேன், குட்டினால் பள்ளம் தோன்றிவிடும், குருதி என் கிள்ளலில் ஊற்றுவிடும், கட்டி வைப்பேன் தலைகீழாய் என கருணை பொழியும் பெரியவரே, கட்டி மேய்ப்பது உம் கடமை, கண்ணீர் எனது பிறப்புரிமை, அடித்து வளர்ப்பது முறை என்றும் அரும்பயன் தருவது அறை என்றும், ஒடித்து தந்தீர் ஒரு கிளையை, ஓங்கி வளருது போதி மரம், படிக்கும் இந்த பாடத்தில் புத்தர் இயேசு காந்தி என கிடக்குது வெற்று காகிதமே, கிழித்து கட்டலாம் பொட்டலமே. தமிழ் கவிஞர் பெருமன்றம் சிறந்த கவிஞர் என்று ஒரு விருது அளித்துள்ளது. கண்ணதாசன் கலை இலக்கிய பேரவை இளந்தென்றல் என்ற பட்டம் அளித்துள்ளது. இன்னும் பாரதியார் சங்கம், பாரதி இளைஞர் நற்பணி மன்றம், பாரதியார் இளைஞர் சங்கம் என பல அமைப்புகள், நீடாமங்கலம் கலை இலக்கிய பேரவை என பல அமைப்புகளிடமிருந்து பல பரிசுகளை பெற்றிருக்கிறேன். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்றார் பாரதி. நான் சிவசக்தியிடம் எனக்கு வல்லமை தா என்று கேட்பதற்கில்லை, ஆனால் இந்த மாநிலம் பயனுற வாழ்வேன் என்பது மட்டும் உறுதி.